ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈசோன் சொல்லறவங்க எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது சாண்ட்ராக்கு வந்துட்டு சாண்ட்ராவோட அவங்க யாருன்னு தெரியல, உறவினர் தான் போல இருக்குது. அவங்க வந்து குழந்தைய மேபி பார்த்துக்கிறாங்கன்னு தெரியல, உங்கள் குழந்தை நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க, வச்சு செஞ்சாங்க. நீங்கள் இங்கேருந்து போகும்போது ஒருத்தர்கிட்ட பேச மாட்டோம், அவங்கள தான் வச்சு செய்ய போகிறோம் தானே போனீங்க, இப்போ எதுக்கு அவங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஏமா என்னையா வரவங்க போகிறவங்களாம் திரும்ப திரும்ப விஜய் பார்வதி என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் விஜய் பார்வதிக்கு சொன்னவங்க பாருங்கள், அந்த மாதிரி எதையுமே சொல்ல. குரூப்பிசம்னு உனக்கு பிடிக்காதுன்னு ஏன் குரூப்பிசம் பண்ணுறேன்னு தான் கேட்டாங்க. சாண்ட்ரா மாதிரியே இருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பிரஜனோட ஆட்டத்தை நீங்கள் கெடுக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களோட ஆட்டத்தை சேர்த்து நீங்கள் ஆடுறீங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எவ்வளோ சூப்பராக கிடச்சிது, அதுவும் ஃபஸ்ட்டு வாரமே உங்களுக்கு சூப்பரான ப்ராங்க் டாஸ்க் ஒன்று கிடச்சிது. எவ்வளோ அருமையாக பண்ணீங்க, நாங்களாம் பார்த்து ரொம்ப ரசித்தோம். அதுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் எதுக்கு ப்ரெசென்ட் கொடுத்தீங்கன்றாங்க. அப்புறம் ப்ரெசென்ட் கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்களா? அப்போ அதே மாதிரி மற்றவங்க கேட்டால் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா? சண்டை போட்டிருப்பீங்களா? அப்போ ஏன் ப்ரெசென்ட் கிட்ட சண்டை போடலன்னு கேட்குறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு அவரை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்குது, நீங்கள் அவங்களை சேலஞ்ச் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து நிறைய விஷயங்கள் போச்சு. அதே மாதிரி ப்ரெசென்ட்டுக்குமே வந்து ஆரி சொன்னது அதுதான், ஏன் நீ இங்கே வந்துட்டு ரொம்ப பம்பிட்டு இருக்க மாதிரி இருக்க. அதே மாதிரி உனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா உன் ஒய்ஃப் கூட போனது தான். நீ உன் ஒய்ஃப்க்கு சேலஞ்ச் பண்ணு, எல்லார்கிட்டையும் சேலஞ்ச் பண்ணு. விக்ரம் கிட்ட சொல்கிறல, அது நீ எல்லார்கிட்டையுமே சொல்லு. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்க, நீ யாரும் இங்கே காமிக்காம நீ வேறு எங்கே காமிக்க போகிற? உன் ஒய்ஃப்னு சொல்லிட்டு பார்க்காத, அவங்களும் ஒரு கண்டஸ்டன், அவங்கள சேலஞ்ச் பண்ணி இது பண்ணு. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடுறீங்கன்ற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது, அதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி வந்துட்டு சொல்லிட்டாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க சாண்ட்ரா. எதுக்காக அழறாங்க அப்படி பார்த்தா, என் பாப்பா ஃபோட்டோ வேணும் அப்படின்னாங்க பாருங்க. நம்மளுக்கு கஷ்டமாயிடுச்சு. எவ்வளோ கஷ்டம் இல்லை. புருஷன் ஒரு பக்கம் நேற்று போகும்போது ஃபுல்லாக இருந்தாங்க, அப்புறம் வந்துட்டார். இப்போ பாப்பா பார்க்குற குழந்தைங்க வரல, 2 குழந்தைங்க வர. ஸோ பாப்பாங்க ஃபோட்டோ பார்க்கணும் போது பிக் பாஸ் நேற்றே கூப்பிட்டு பேசியிருக்காரு போல இருக்குது. அது நம்மளுக்கு காமிக்கவே இல்லை. நான் தான் சொன்னேன்னா இல்லையா, பிரஜன் அவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ பேசியிருப்பாங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் ஃபோட்டோஸை உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன், இப்போ நீங்கள் போங்க, நான் ப்ராமிஸை கண்டிப்பாக காப்பாற்றுவேன்ற மாதிரி சொன்னார். ரைட். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இப்போது இதே மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட், சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் பிரஜனும் காலையில் சொல்லியிருப்பார், விஜய் பார்வதியை நம்பாத. திவ்யா சொல்லியிருப்பாங்க விஜய் பார்வதியை நம்பாதுன்னு. ஆனால் அவங்க கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கு பயம் வந்திருக்கும். வெளியில் வந்து கூட பார்த்தீங்கன்னா பிரஜன் கிட்ட சொன்னாங்க, வெளியில் தப்பாக போன மாதிரி இருக்குது, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன நடக்கப்போ தெரியல. அப்புறமா பிரஜனை சொல்லியிருப்பார், இப்போ தான் கமருதீன் போயிருக்கான், வெயிட் பண்ணு, போய் பிக் பாஸ் கிட்ட பேசலான்னு வேறு சொன்னார். ஸோ இது அவங்க என்னவா முடிவு எடுக்க போகிறாங்க தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு காமிக்கிறாங்கன்னு தெரியல. மேபி பிக் பாஸ் கிட்டே போயிட்டு என்னோடய குழந்தைய நான் பார்த்துக்கணும், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை.